ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SN1 மெக்கானிசம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? SN1 மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. யூனிமாலிகுலர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ S1 ரியாக்ஷனுக்கு வந்து மெக்கானிசம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக டெர்ஷரி காம்பவுண்ட்ல தான் நமக்கு வந்து நடக்கும். அப்போ டெர்ஷரி காம்பவுண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH3 CH3. அப்போ 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டெர்ஷரி காம்பவுண்ட். இங்க நமக்கு வந்து குளோரின் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட வந்து நமக்கு வந்து KOH வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? குளோரின் வந்து பொட்டாஷ் கூட வந்து ரியாக்ட் ஆயிடும். OH இந்த கார்பன்ல போய் நமக்கு வந்து அட்டாச் ஆக போகுது. அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 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 இங்க நமக்கு என்ன OH பிளஸ் நமக்கு வந்து KC வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது இல்லையா? ஸோ இதான் நமக்கு வந்து ரியாக்ஷன். அப்போ யூனி மாலிகுலர்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும்னு அர்த்தம். சார் அப்போ வந்து இங்க 2 மாலிகுல் இன்வால்வ் ஆயிருக்குது சார். CL வந்து வெளியில போயிருக்குது, OH வந்து உள்ள போயிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக ஆர்கானிக் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்லோ ஸ்டெப்ல வந்து நமக்கு எத்தனை மாலிகுல் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதை பொறுத்தா நமக்கு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுல இந்த மாலிகுல்ல ஸ்லோ ஸ்டெப் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா CH3 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 இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க Cl வந்து நமக்கு வந்து இருக்குது. இதுல ஸ்லோ ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குளோரின் வந்து நமக்கு வந்து வெளியில போகும். ஏன்னா குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ இது கார்பனுடைய எலக்ட்ரான், இது குளோரினோட எலக்ட்ரான். அப்போ குளோரின் கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கும். அதை எடுத்துட்டு வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ கார்பன் உடனே கொடுத்துருமான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா கொடுத்துரும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ மெத்தில் குரூப்புக்கு நமக்கு என்னது பிளஸ் எஃபெக்ட். பிளஸ் எஃபெக்ட்னா என்ன மீனிங்? அது வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர். அப்போ இந்த மெத்தில் குரூப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், இந்த மெத்தில் குரூப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், இந்த மெத்தில் குரூப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். சப்போஸ் இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஆட்டத்தை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு வந்து கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். CH3 நமக்கு வந்து கார்போகேட்டைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். இங்க நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அது ஸ்டேபிள் தான். ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 3 மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே OH- வந்து நமக்கு வந்து உள்ள போய் அட்டாக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே மெத்தில் குரூப் எல்லாம் பெரிய பெரிய குரூப்பா இருக்கிறதுனால அந்த OH ஆல நமக்கு என்ன ஆகாது? உள்ள வந்து போக முடியாது. ரொம்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸா இருக்கனால அது உள்ள போக முடியாது. இப்போ குளோரின் வெளியே போனதுக்கு அப்புறம் அது பிளேனார் மாலிகுலா மாறிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னன்னா OH போயிட்டு இங்க வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு செகண்ட் ஸ்டெப்ல தான் நமக்கு வந்து OH- வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப். அப்போ ஸ்லோ ஸ்டெப்ல இந்த மாலிகுல்ஸ் மட்டும் தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா SN1 மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?